வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசாக் வந்துட்டேன். இன்னைக்கு மே தினம், உழைப்பாளர்கள் தினம், லேபர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமையா வந்துட்டனால நிறைய பேர் வந்து வீட்டில் தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புனால வீட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வெளியே எதுவும் வேலை இல்லைன்னா வெளியே போறத வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாருங்க. ஏன்னா நம்ம வெளியே போனாதான் இந்த வைரஸோட தாக்கம் நம்மளுக்கு வரும். வீட்டுக்குள்ளேயே நம்ம பத்திரமா இருந்தோமா வர்றதுக்கு சான்சஸ் குறைவா இருக்கு. ஸோ வெளியே போனீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க. வீட்டுக்கு வந்ததும் சானிடைஸ் பண்ணுங்க, கையை கழுவுங்க, குளிச்சிருங்க. அது ரொம்ப முக்கியம். வெளியே போனீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளியை கண்டிப்பா நீங்க எல்லாரும் கடைபிடிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே இருக்க பாருங்க. சரி, இந்த வருஷம் மே தினம் என்ன சிறப்பு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர், முக்கால்வாசி பேர் எல்லாரும் வேலை செய்யறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுவாங்க வேலை செய்யறதுல. அதாவது நான் செய்யற வேலை வந்து பெரிய வேலை, நீ செய்யறது வந்து சாதாரணமான வேலை. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து தானாவே இருக்கு. நான் ஒன்றும் பெரிய வேலை செய்யல, நான் ஒரு அன்றாட கூலி, நான் வந்து பெரிய உங்களை மாதிரி படிக்கல, பெரிய வேலை செய்யல, நான் கம்ப்யூட்டர் முன்னுக்கோ லேப்டாப் முன்னுக்கோ உட்காந்து வேலை செய்யல, முடிஞ்ச அளவுக்கு சாதாரண வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் வந்து நினைப்பாங்க. சுப்பீரியர்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் படிச்சிருக்கேன், நான் லேப்டாப்போட வேலை செய்யறேன், நான் வந்து கம்ப்யூட்டர் முன்னுக்கு உட்காந்து வேலை செய்யறேன், நான் அக்கௌண்ட்ல வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சில பேருக்கு இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். வேலைன்னு வந்துட்டா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, லீகலா செய்யக்கூடிய வேலைகள் வந்து எல்லாமே நல்ல வேலைகள் தானேங்க. அது விவசாயியா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கட்டும், வேலை வேலை தானே. உழைச்சி சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து நல்லவங்க தாங்கங்க. உழைச்சி சாப்பிட்ற ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா மதிப்புக்குரிய மனுஷங்க தாங்க. எந்த வேலையா இருந்தா என்ன, எங்க செஞ்சா என்ன, லீகலா நியாயமா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யற வேலை எல்லாமே நல்ல வேலை தான். நீங்க பாத்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து குப்பை அள்ளுவாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் 21 வயசுல இருந்து அவர் இறக்குற வரைக்கும் அவர் அந்த வேலை தான் செஞ்சாரு. அவருக்கு பிடிச்சிருந்தது. நம்ம புடிச்சு வேலை செய்யணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். யாரு என்ன சொன்னா என்ன, நம்ம என்ன வேலை செய்யறோம், ஓ நீ கேவலமான வேலை செய்யற, நீ தப்பான வேலை செய்யற, என்னோட ஸ்டேட்டஸ்க்கு வருமா, நான்லாம் வந்து என்ன மாதிரி வேலை செய்யறேன்னு தெரியுமா, நான் இப்படிப்பட்ட வேலை செய்யறேன்னு தெரியுமா, என் கீழே எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா? எண்ட் ஆஃப் தி டேங்க, ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப சிம்பிள். உழைச்சி நேர்மையா நீங்க சம்பாரிச்சு நீங்க சாப்பிடுறது, அதுதாங்க ரொம்ப முக்கியம். எல்லா வேலையும் நல்ல வேலை தானேங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க. நம்ம வந்து ரொம்ப படிக்கல, நம்ம வந்து அன்றாட கூலி தான் வேலை செய்யறோம், நம்மளுக்கு எனக்கு கிடைச்சதுதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்படுவாங்க. வேண்டாங்க, நீங்க உழைச்சி வேர்வை செஞ்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க. நீங்க எதுக்கு வந்து உங்க அந்த தாழ்வு மனப்பானையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்கணும்? தயவு செஞ்சு இந்த மாதிரி நினைக்கிறத வந்து விட்டுருங்க. ஏன்னா நீங்க நேர்மையா இருக்கீங்க, நீங்க உழைக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க சாப்பிடுறீங்க, உங்க குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. அதே மாதிரிதான் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவங்க. நான் வந்து நிறைய படிச்சுட்டேன், நான் வந்து பெரிய வேலை செய்யறேன், அதுக்காக வந்து சாதாரணமான வேலை செய்யறவங்க யாரையும் வந்து நம்ம மட்டம் தட்டக்கூடாது. அதை நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விவசாயி வந்து அவங்க சேத்துல கால வச்சாதான் நம்ம சோத்துல கால வைக்க முடியும். அதை வந்து எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க? எல்லாமே வேலை தானேங்க. சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு, மனசாட்சிக்கு உட்பட்டு, நியாயமா சம்பாதிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல வேலை தான். சம்பாத்தியம்ங்கிறது வந்து பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். ஆனா அந்த சம்பாத்தியத்துக்கு உட்பட்டு வேலை செஞ்சு குடும்பத்தை அழகா நடத்துற எல்லாரையும் நம்ம பாராட்டி தானே ஆகணும். இன்றைய தினம் மே தினம், 2021 மே தினம். இந்த வருஷம் ஸ்பெஷல். நம்ம என்ன ஸ்பெஷல்னு சொல்லலாம்? இந்த வருஷம் ஸ்பெஷல் என்னன்னா, கொரோனா வைரஸுக்காக இந்த ஃப்ரண்ட் லைனர்ஸ் சொல்லுவோம், நம்மளுடைய காவல்துறை, மருத்துவத்துறை, செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளிகள், இவங்க தாங்க இந்த வருஷம் ஸ்பெஷல். 2019 நவம்பர் மாதம் தொடங்கி இந்த மாசம் வர மே 1 இது வரைக்கும் அயராம பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃப்ரண்ட் லைனர்ஸ். இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துல இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்க அவங்க எவ்வளவு டயர்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியா பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம்.
நம்மளே வந்து யோசிச்சு பாருங்கங்க, 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம மென்டலி எவ்வளவு டிப்ரெஸ் ஆகும், பிசிக்கலி எவ்வளவு டயர்ட் ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த சூழ்நிலை சீக்கிரமா மாறணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. கவர்மெண்ட் ஒபிஷியல் சொன்ன விஷயங்கள் என்ன? மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்க, வீட்டை விட்டு வெளியே போகாம இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டே அட் ஹோம், முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கடமையை அழகா செஞ்சோமா? நம்மளுடைய ஃப்ரண்ட்லைனர்ஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய காவல்துறை, மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அவங்களுடைய வேலை பளு குறையும், அவங்க மனபாரமும் குறையும், அவங்க பிசிக்கலி கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் அவங்களுக்கு. அதை நம்ம பார்க்கணும்ல. நம்மளுடைய பங்கை நம்ம செலுத்தலையா? இல்ல நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம சரியா செய்யலையா? எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்கன்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? நம்மளுடைய பங்களிப்பும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளுடைய பொறுப்புகளும் இருக்குல்ல. அவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க, அது உண்மை. நாம நம்மளை பாதுகாத்துக்கிறோமா? அது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. எவ்வளவுதாங்க போராடுவாங்க? எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க, எத்தனை காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க, எத்தனை செவிலியர்கள் இருக்காங்க, எத்தனை துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் இது எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும்? 1.5 வருஷ காலமா வந்து இவங்க அயராம உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் மே தினத்தை, இந்த வருஷம் உழைப்பாளி தினத்தை அவங்க எல்லாருக்கும் நம்ம சமர்ப்பிக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறேன். இந்த வருஷம் தயவு செஞ்சு அவங்களுடைய வேலை பளுவை நம்ம தான் குறைக்கணும். ஒபிஷியல் சொன்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எஸ்ஓபிஎஸ் ஃபாலோ பண்ணி இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துல இருந்து நாம நம்மளை பாதுகாத்துக்குவோம். நாம நம்மளை பாதுகாத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டா இந்த வேலை பளு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட்லைனர்ஸ்க்கு குறையும், அவங்களுக்கு சரியான ஓய்வு கிடைக்கும். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல போறாங்க, டிப்ரெஷன் போறாங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல நிறைய நாடுகள் செகண்ட் வேவ் வந்திருக்கு. ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில வந்து கொரோனா கேசஸ் வந்து பதிவு செய்யப்படுது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பாக்குறோம், நம்ம கவலைப்படுறோம். ஆனா கவலைப்பட்டதோட நம்ம என்ன செய்யறோம்? நான் மாஸ்க் போட்டிருக்கேன், ஆனா என் பக்கத்துல உள்ளவங்க மாஸ்க் போட்டிருக்காங்களான்னு நான் என்னைக்காச்சும் கேட்டிருக்கேனா? கவலைப்பட்டிருக்கேனா? நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து சரியான செய்யலாங்க. உங்க பக்கத்துல உள்ளவங்க மாஸ்க் போடாம வெளியே போனாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லலாமே மாஸ்க் போடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னாலதான் வந்து நம்ம சமுதாயத்துக்கு நம்ம உதவி செய்ய முடியும். இந்த சூழ்நிலையிலேயே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அடுத்து வரப்போற தலைமுறைக்கு எந்த மாதிரி விஷயங்கள் விட்டுட்டு போறேன்னு. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு இறப்பு. இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, போன வருஷமும் கூட எந்த ஒரு பண்டிகையையும் எந்த ஒரு நல்ல நாளையும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறதா எனக்கு ஞாபகத்துல இல்லை. கடமைக்கு கொண்டாடிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த மாதம் தொடங்கி, இந்த மே தினம் தொடங்கி நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் கடவுளை சேர்ந்து பிரார்த்திப்போம். மறுபடியும் உழைக்கும் கரங்கள் அனைவருக்கும், ஃப்ரண்ட்லைனர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மே தின நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் உழைப்போம், உழைச்சி சாப்பிடுவோம். நன்றி.